திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தாம்பரம் இல்லாமல் தனி வழி. பெரும்பாடுபட்ட பெருங்களத்தூருக்கு பெரிய நிம்மதி. மேம்பாலத்தை பாருங்கள். தாம்பரம் சந்திப்பில் நெரிஞ்சலை குறைப்பதற்காக பெருங்களத்தூரில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமான பெருங்களத்தூர் ரோட்டரி மேம்பாலத்தில் 5வது மற்றும் இறுதி பகுதி அடுத்த ஆண்டு நிறைவடைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த மேம்பாலம் தாம்பரம் கிழக்கு புறவழி சாலையுடன் இணையும் என்பதால் வேளச்சேரி, மேடவாக்கம் மற்றும் தாம்பரம் கிழக்கு பகுதிகளை சேர்ந்த பயணிகள் அப்படியே போய்விடலாம். தாம்பரத்திற்குள் வராமல் போக முடியாது என்ற நிலை மாறப்போகிறது. பெருங்களத்தூரை தாண்டுவது என்பது ஒரு காலத்தில் சென்னை வாசிகளுக்கு தவம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த பின்னர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது. அதேபோல் பெருங்களத்தூர் சாலையில் இருபுறமும் மேம்பாலம் அமைக்கப்பட்டதால் எளிதாக கடந்து செல்கிறார்கள் மக்கள். ஆனால் மேம்பாலத்தில் கிழக்கு தாம்பரத்தையும் கிழக்கு பெருங்களத்தூரையும் இணைக்கும் பகுதியான ரோட்டரி மேம்பாலம் இன்னமும் முடியவில்லை. வனத்துறை அனுமதி மற்றும் மின்துறை மின் நிலையத்தை மாற்றுதல் காரணமாக இந்த திட்டம் பல ஆண்டுகளாக முடக்கி போய் கிடந்தது. சமீபத்தில் நடந்த முக்கியமான ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் வனத்துறை அனுமதி மற்றும் துணை மின் நிலையத்தை மாற்றுவது என 2 தடைகளும் நீக்கப்பட்டன. இதன் மூலம் மேம்பாலத்தின் இறுதி கட்ட பணிகளுக்காக 27.6 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியுள்ளது. எனினும் வனத்துறை அறிவிக்கப்பட்ட 2 ஏக்கர் நிலத்தில் 500 மரங்களை வெட்ட தொடங்கப்பட்டது. அங்குதான் சாய்வு பாதை அமைக்க வேண்டியுள்ளது. மரம் வெட்டும் பணி 2 கட்டங்களாக நடைபெற்று போகிறது. இதற்காக நெடுஞ்சாலைத்துறை ஏற்கனவே 55 கோடி ரூபாய் செலுத்தி திண்டுக்கல்லில் இருந்து இரட்டிப்பு நிலத்தை இழப்பீடாக ஒதுக்கியதாக கூறினாலும் வனத்துறை அதிகாரிகள் முதற்கட்டமாக 280 மரங்களை மட்டுமே வெட்ட ஒப்புதல் கொடுத்துள்ளார்களாம். 2வது கட்ட அனுமதி நில நிர்வாக ஆணையரின் முன் நிலுவையில் உள்ளது. மேலும் 2 கட்டங்களும் ஒப்புதல் அளிக்கப்பட்டவுடன் செயல்படுத்தப்படும். பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடித்து வருகிறது. இந்த திட்டம் முதலில் 2004 முதல் 5 அறிவிக்கப்பட்டாலும் அது பல மாதங்கள் மறுவடிவமைப்புகளை சந்தித்தது. இறுதியாக 2018 ஆண்டு ஒப்புதலுக்கு வந்தது. ஆனால் மேம்பால பணிகள் சரியாக முடக்கப்படவில்லை. ரோட்டரி பகுதி அப்படியே இன்று வரை இருக்கிறது. அதே நேரம் மற்ற அனைத்து பகுதிகளும் மேம்பாலத்தில் திறக்கப்பட்டு விட்டது. இதனிடையே நேற்று முன்தினம் சட்டசபையில் பெருங்களத்தூருக்கு அமைச்சர் ஏ. வேலு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார். இதன்படி பெருங்களத்தூர் முதல் மாடம்பாக்கம் பகுதியில் இணையும் வகையில் தாம்பரம் கிழக்கு புறவழி சாலையின் தொடர்ச்சியாக ராஜ கீழ்ப்பாக்கம் ஏரியின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். ராஜ கீழ்ப்பாக்கத்தில் இருந்து அகரம் தென் வழியாக பெருங்களத்தூர் மார்க்கத்தில் 1.4 கிலோமீட்டர் நீளத்தில் தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.